நம்முடைய பாவங்களுக்காக மனவருத்தப்படுவோம். இல்லாமல் தவறாகிறது. அன்பு சகோதரரே, சகோதரியே, வெளிவேடமாக பேசுகிறவர்களை விட்டு விடுகிறீர்கள், வெளிப்படையாக பேசிய எண்ணில் விசாரணை வைக்கிறீர்கள். தோழரே, கட்டுக்களை அவிழ்த்து போக விடுங்கள் என்றேன். கட்டுக்களை அவிழ்க்க வந்த என் கரங்களையே கட்டிவிட்டீர்கள். என்னுடைய ஆதங்கமெல்லாம் உங்கள் அநியாய தீர்ப்பு என்னோடு முடிந்து விடட்டும் என்பது தீர்ப்புகளால் மட்டுமல்ல, மூர்க்கத்தனமான பேச்சுக்களால் எத்தனை மொட்டுக்கள் சருகாக இருக்கின்றன. தவறான வார்த்தைகளால் எத்தனை தற்கொலைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. போதும் சகோதரனே, போதும். உங்கள் வார்த்தைகள் வாழ்வை கொடுப்பதற்கல்ல, வாழ்வை கெடுப்பதற்கல்ல, வாழ்வை கொடுப்பதற்கு. இனிமையான பேச்சுக்கள் இதயங்களை எழுப்பட்டும். கனிவான வார்த்தைகள் கலங்கிய உள்ளங்களை தேற்றட்டும். ஜெபம். இறைவா, பேச்சால் பிறரை ஈர்ப்பிட்டோம்,
செயலால் பலரை ஏற்பித்தோம். மன்னியும் இனியாவது பிறரை குறை கூறுவதை கலைந்து நிறைகளால் மனநிறைவு பெற அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். இரண்டாம் நிலையில் சுமைதாங்கி ஆகிறார் இயேசு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமாக சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உண்மைக்கு பரிசு. அன்பு சகோதரரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, சுமைகளை தாருங்கள் என்று என்னையே சுமை என நினைத்து சுமத்தினீர்கள் என் மீது சிலுவையை. என் சிந்தை கலங்குகிறேன். இனிமேலும் யார் மீதும் சிலுவையை ஏற்காதீர்கள். வறுமை கொடுமையால், வேலையில்லா திண்டாட்டத்தால், வரதட்சணை அவதியால், துன்ப துயரத்தால் ஏழை மீது ஏற்றப்பட்டிருக்கும் இரக்கமற்ற சிலுவைகளை இறக்கி வைக்க பாடுபடுங்கள். என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஜெபம். இறைவா, சிலுவையை சுமப்பதற்கு பதிலாக சிலுவையாக மாறினோம். உம்மை போன்று சுமை தாங்கியாக பிறர் சிலுவையில் சேர்த்து சுமக்கும் மனநிலையை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். மூன்றாம் நிலையில் இயேசுவின் லட்சிய பாதையில் முதல் எழுச்சி. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமாக சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெற்றி பாதையில் முதல் தடை. தோழனே, ஏன் விழுந்துவிட்டேன் என்கின்றாயா? விடவில்லை, நான் வீழ்த்தப்பட்டிருக்கிறேன். என் கால்கள் இடறுவதை நினைத்து கலங்கவில்லை. உன் வார்த்தையில் அடிக்கடி வழுக்கி விழுகிறாயே, அதற்குத்தான் வருத்தப்படுகிறேன். எழுந்து நட. ஏற்கனவே சமுதாயம் தான் என்று சொன்னவனை விழிந்திட என்ற வேதனை சுமக்க வைத்துள்ளாய் மானிடனே. வாழ்த்தப்படுவோரெல்லாம் வாழ்ந்து விடுவதில்லை, வீழ்த்தப்படுவோரெல்லாம் வீழ்ந்து கிடப்பதில்லை. காலம் ஒரு நாள் மாறும். இன்னும் ஏன் விழுந்து கிடக்கிறாய்? நீ வீழ்ந்து கிடக்கும் வரை மட்டும் இவர்கள் வாலாட்டுவார்கள்.
நீ எழுந்து விட்டால் இவர்கள் தலை கவிழ்த்து விடுவார்கள். ஜெபம். இறைவா, விரக்தியில் வீழ்ந்தோம், பாவத்தில் வீழ்ந்தோம், விழாமலும் பிறரை வீழ்த்தாமலும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்கும் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுள். ஆமென். இயேசுவே துணையே, பெற்ற தாய் கண்டு கருதுகிறார். ஓராண்டுகள் சொல்ல முடியாமல் அன்னை தவித்தேன். நான்காம் நிலை, அன்னையை சந்தித்து ஆக்கம் பெறும் இயேசு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அத்தகைய பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாட்டமடைந்தால் ஊட்டி வளர்த்தவள், ஈன்றதாய் எவருக்கும் ஏற்படக்கூடாத சோகம் எனக்கு வந்துள்ளது. தோளிலே சிலுவை, தலையிலே முள்முடி, கிழிக்கப்பட்ட தேகம், அழிக்கப்பட்ட கோலம், கண்ணெதிரே கதரும் மகனை காட்டி மகிழ்கிறாய். பெற்றோர்களே, உண்மைக்கு உரமாகும் உங்கள் பிள்ளைகளை ஊரார் வதைத்தாலும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். உதாசீனப்படுத்திவிட்டால் உடைந்து போவார்கள். வார்த்தைகளால் நெருப்பாகி குழந்தைகளை நெருப்பாக்க பொறுப்பான வேலைகளை விட்டு மனப்போராட்டங்களில் அழிகிறார்கள். பெற்றோர்களே, என்னை போல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பேசுகிறீர்கள் என்றால் இனி வருபவர்கள் உன் மகன்களாகத்தான் இருப்பார்கள். ஜெபம். இறைவா, உமது அன்னையை சந்திப்பு உமக்கு ஆறுதல் தந்தது, பலன் தந்தது, எழுந்து நடக்க முடிந்தது. ஆனால் நான் சந்தித்ததோ பணம், புகழ், பெருமை, இவற்றால் நான் நிம்மதியடைந்தேன். தன்னலம் துறக்க, தற்பெருமை மறக்க, உன் பெருமை நினைக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்கும் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுள். ஆமென். சிலுவையின் சுமக்கையே, பாரம் தாங்காமல் துடித்தீரே. சீமோனுக்கு உதவி செய்ததைப் போல் நானும் உன் பாரம் தாங்குகிறேன். ஐந்தாம் நிலை, சிலுவையின் சுமையை சற்று சுகமாக்கும் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அத்தகைய பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தோள் கொடுக்க வருகிறான் தோழன். என் பயணம் பாதையில் முடிந்து விடுமோ என பயப்படுகிறார்கள். என் சிலுவை சுமக்க வழியில் வந்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். சீமோன் பிறரின் சுமையை சுமந்ததால் பெரியோன் என கருதப்பட்டான். பிறர் சுமையை சுமப்பவர்களே பெரியோர் ஆனார்கள். பிறருக்கு சுமையாய் இருப்பவர்கள் சிறியோர்களே.
அப்படியானால் நம்மில் எத்தனை பெரியோர்கள் நடமாடுகின்றார்கள்? சுமைகளை சுமக்கும் சோக உள்ளங்களுக்கு நம் தோள்கள் துணை இருக்க துணிவோடு நடை போடுவோம். குன்றுகள் அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். எந்த நிலை தான் ஆனாலும் எந்த நன்று மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. ஜெபம். இறைவா, பிறருக்கு உதவ மறந்தோம், உதவியாளர்களையும் தடுத்தோம். இனியாவது உமக்கு உதவ முன்வந்த சீமோனாக வாழ வரந்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மதிப்பதிவாக்கினுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். பேறு பெற்றவள், கனத்த சிலுவையோடு கனிந்த இதயம் கொண்டவர், கால் தடுமாற பயணத்தை தொடரும் பொழுது கண்ணி ஒடுக்கி கைமாறு கருதாது கரை படிந்த திருமுகத்தை துடைக்கிறாளே. 2000 ஆண்டுக்கு முன் எப்படி வந்தது இந்த துணிவு? வெரோனிக்கால் இப்பொழுது வீரமங்கை. நெஞ்சில் இரக்கம் இறங்கியதால் ஈரமங்கை. பெண்ணே, எழுந்திரு, தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாகும். நீ புறப்பட்டு விட்டால் புயல் கூட தன் பயணத்தை நிறுத்திவிடும். விமர்சனங்களுக்கு பயந்து வீட்டுக்குள் பதுங்காதே. சம்பிரதாயத்திற்கு பயந்து சரித்திலிருந்து ஒதுங்காதே. பெண்ணே, இனியும் நீ மாள பிறந்தவள் அல்ல, உலகை ஆள பிறந்தவள். ஜெபம். இறைவா, உம் திருமுக கோலத்தை பார்த்து பெண்ணின் கரம் செயலாற்றியது. நாங்கள் பிற துன்பத்தில் உதவும் கரமாகி உருமாற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மதிப்பதிவாக்கினுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். ஏழாம் நிலை, இயேசுவின் லட்சிய பாதையில் 2ஆம் முறை எழுச்சி. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கிறோம். அதே பாரமான சிந்தையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இரண்டாம் முறை நிலை தடுமாறும் பாதங்கள். சென்று சேர வேண்டிய இடம் இன்னும் வரவில்லை. அதற்குள் இன்னொரு முறை மின்னல் வேகத்தில் மண்ணில் வீழ்ந்தேன். வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது நீயாக இருக்கட்டும் என்று மௌனமாய் இருக்கின்றேன். போராட்டங்களை சந்தித்தவர்கள்தான் சரித்திரத்தில் இருக்கின்றார்கள். விழுப்பும் இல்லாத வெற்றியும் இல்லை. விழுந்தால் விதையாக விழு, எழுந்தால் மலையாக ஏறு, வாழ்ந்தால் நல்ல மனிதனாக வாழ. துன்ப துயர நிகழ்வுகள், இருளில் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழும் தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். ஜெபம். இறைவா, அன்று நீர் வீழ்ந்தபோது எண்ணற்ற உள்ளங்கள் பதறியது, பரிதவித்தது. ஆனால் இன்றோ நாங்கள் விழும்போது பரிகசிக்கின்றது, பாதிப்பை உண்டாக்குகிறது. இன்றைய உள்ளங்கள் உம்மை போன்று உயர்ந்த உள்ளத்தை பெற்று நிமிர்ந்து வாழ அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். எட்டாம் நிலை. இயேசுவின் பயணத்தில் ஆறுதல் அளிக்கும் பெண்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்க வணங்கி உமக்கு நன்றிகளை செலுத்துதல் செய்கிறோம். அது ஏனென்றால் அகிஸ்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனம் நொந்த மங்கையர். மங்கையரே, புதிய யுகத்தில் பலர் விடியலான எனக்கு முள்முடி சுட்டினார்கள். என்னை சுற்றி இருந்தவர்கள் காட்டிக் கொடுத்த துரோக முட்களை விடவா இவை துளைத்துவிடப் போகிறது? ஆறுதல் சொல்ல ஆண்டவரை முகம் காண மனம் கசிந்து கண்ணீர் புரண்டோட கதறி, ஐயோ ஆண்டவரே, நீர் வீதிகளில் பேசினோம், எல்லோருக்கும் தர்மம் செய்ததும் அன்று வீணாக போனது என்று தாய்மார்கள் அழுதார்கள். எனினும் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக அழுங்கள். ஒன்றாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், உங்களையே காத்துக்கொள்ளுங்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அழைப்பவரை மனக்கவலை தீர்ப்பாரே, கரம் பிடித்து நடத்துவார், கண்மலைகள் நிறுத்துவார். ஜெபம். இறைவா, எங்களது பேச்சால் சுயநல செயல்களால் பிறரை அழ வைக்கிறோம். எங்களின் அநீத செயல்களை அகத்தில் ஆய்வு செய்து எங்கள் தவறுக்காய் அழகும், அழுது புலம்போருக்கு ஆறுதலாய் இருக்கும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித
ஒன்பதாம் நிலையில் இயேசுவின் பயணத்தில் மூன்றாம் முறை எழுச்சி. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிய ஸ்தோத்திரம் செய்கிறோம். மூன்றாம் முறை சுமை தாங்கியே சரிந்துவிட்டது. களைத்து போன உடலில் அழுத்தம் சிலுவை. இங்கு சுமை தாங்க வந்த இறைவனே சாய்ந்து போன கோர காட்சி. கல்வாரிக்கு முன் நான் காலமாகிவிடக்கூடாது. வேண்டாம் சகோதரனே, உன் கரங்கள் எனக்கு வேண்டாம். வாழ்வை இழந்தவனுக்கு, வரதட்சணையால் தவிப்பவருக்கு, ஏழ்மையில் வாழுபவருக்கு, இயலாமையால் வருந்துவோருக்கு, அண்டி ஓருக்கு நீட்டாத உன் கரம் எனக்கு மட்டும் ஏன் வேண்டும்? இன்று இந்த பூமியில் எழ முடியாமல் தவிப்போர் எத்தனையோ பேர். உடனே போய் உதவி செய். சகோதரனே, உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள். அவர் சுமைகளை சுமப்பதற்கு, வருத்தத்தில் வாடுபவருக்கு, வறுமையில் இருப்போருக்கு உன் உதவிக்கரம் நீட்டு. உன் வார்த்தை பலுவினால் அவர்களை கீழே விழ செய்யாதே. பாவத்தின் கொடுமை, வாரத்தின் சிலுவை, தள்ளாடி கீழே வீழ்ந்தேரையா. கசை அருகில் உடலில், முள்மொழியோ தலையில் கதறி துடித்தீரையா. ஜெபம். இறைவா, உன் திருமகனின் திருவுடல் தீயவர்களால் வதைக்கப்பட்டு துவண்டு விடுவதை பார்க்கையில் என் இதயம் சுக்குநூறாய் உடைகின்றது. நான் இவ்வுலகில் வாழும் வரையில் எல்லாருக்கும் நல்லதே செய்து நல்வழியில் நடக்க மன உறுதியை எங்களுக்கு தந்திருந்தம் சுவாமி. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். தன் ஆடைகளில் இலக்கின்றார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிய ஸ்தோத்திரம் செய்கிறோம். அனைத்தையும் இழந்தார். ஆண்டவர் பார்ப்பது ஆடையை அல்ல, அகத்தினை. ஏன் துகில் விழிப்பவர்களே, வரதட்சணையால் பெண்ணை வதிக்கும் வக்கிர எண்ணத்தை உரித்து போடுங்கள். ஏன் கண்முன்னால் இனிமையாகவும், காணாவிட்டால் குழிபறிக்கும் முகமுடி வாழ்வை உரித்து போடுங்கள். துணியை மட்டுமல்ல, என் தோலையும் கொடுத்து விட்டேன். இனி வரும் தலைமுறைக்கு இப்படி செய்து விடாதீர்கள். முடிந்தால் போற்றுங்கள். ஏழைக்கு செய்வதை எனக்கே செய்வதாய் எண்ணுங்கள். எல்லோரையும் வாழ வையுங்கள், இல்லையே வாழ விடுங்கள்.
பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்த பந்தம் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. ஜெபம். இறைவா, நன்மையால் உம்மை போன்ற மனிதர்களுக்கு ஆடையாய் மாற அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரிய விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். ஆமென். சுவர்ண சிலுவையிலே உம்மை ஆணியாய் அறைந்தனரே, அன்று விடுவித்தாய மொழியாய் என் தேவன் தோன்றுகிறார். 11ஆம் நிலை. 3 ஆணிகளுக்குள் அழைக்கப்படுகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். சிலுவையில் ஒரு திராட்சை கொடி. நமக்கே வம்பு என்று ஒதுங்காதே, நன்மை செய்ய தயங்காதே. நல்லவர்களை வாசலிலிருந்து வரவேற்பதும் சிலுவை சாவுதான். ஈராயிரம் 5 மாதமாய் சுமந்து பெற்றெடுத்த பெற்றோரை முதிர்ந்த வயதில் சுமையென கருதி சுமைகளை ஏற்றி சிலுவையை அறைகின்றீர்கள். என்ன நியாயம்? எத்தனை காலம்தான் வேதனை தீயில் பிறரை வேக வைப்பீர்கள்? அடிக்கின்ற கரங்களை அப்புறப்படுத்திவிட்டு பிறரை அணைக்கின்ற கரங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு சேவை செய்ய விரிகின்ற கரங்களும் பிறரின் தேவைக்காய் ஓடுகின்ற கால்களும் எந்நாளும் உங்களோடு இருக்கட்டும். ஜெபம். இறைவா, பிறர் உயர நான் தாழ்ந்து என் முகத்தை ஏணியாக்கவும் என் உழைப்பினாலே பிறரை ஊக்கப்படுத்தவும் எனக்கு வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரிய விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். ஆமென். ஜீவனம் தேய்ந்தது. மனிதநேய வழிகாட்டின் உயிர் மலை வெற்றியில் நம் ஜென்ம பாவத்தால் போனது. சிறுவையில் நீ அடைந்த வேதனையில் உன் பாசம் புரிகிறது, உன் மீட்பு தெரிகிறது, கடவுளின் திட்டம் நிறைவேறுகிறது.
உன் புரட்சி கனவால் லட்சிய நோக்கத்தில் விளைந்தது உன் சாவு. உன் சாவு பூமியில் நடவாமல் அந்தரத்தில் நடந்ததை எண்ணி சிந்தை அழுகிறேன். எனக்காக நீ சிலுவையில் தொங்க நான் என்ன தவம் செய்தேன்? அனைவரும் ஒரு நிமிடம் முழங்கால் படிக்கிறோம். இறைவா, நான் மனிதனாய் இருக்க எனக்கென்றே பிறந்து வந்தாய், வாழ்ந்து இறந்தாய். உன் வழி என் வழியாய் நல்லவை நினைக்க என்னையே கொடுக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனிதனுக்கு வாழக்கூடிய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். ஆமென். Thank you.
நிலை அன்னையின் மடியில் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் கிறிஸ்துவ பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மௌன மொழிகள். இந்த மனிதர்களின் கோபம் ஒரு கொலையானது. என் மகனை கொன்றுவிட்டு அப்படி என்ன மகுடம் சூடப் போகிறீர்கள்? உங்களில் பல பேருக்கு உயிர் பிச்சை அளித்தவர், வாட்டும் நோய்களில் கட்டுக்களை அவிழ்த்தவர், கலங்க வைத்த பேய்களில் கழுத்தை நெரித்தவர், அவர் உண்மையை சொன்னதற்காக உயிரை கெடுத்தீர்கள். இறுதியாக உங்களுக்கு உங்கள் நெஞ்சுகளில் இதாவது இருக்கட்டும். நீங்கள் தான் என் மகனை கொன்றீர்கள், என் மகனை எனக்கு தாருங்கள். இல்லை என்றால் நீங்கள் என் மகனாக வாழ முயற்சியுங்கள். பன்னிரண்டு வயதில் ஆலயத்தில் அன்று அறிந்தவர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்து கல்மலையில் கழுமரத்தில் கண்டறினார். கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை கல்வர்கள் நடுவில் கண்டறினார். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாறாது சிலுவையை அடியிலே சிந்தை நொந்து அழுதாயோ. ஜெபம். அன்பு இறைவா, அன்று அன்னை மடி உமக்கு தாலாட்டு பாடியது. இன்று அதே அன்னையின் மடி உம் திருவுடலை அள்ளி அணைத்து கதறுகிறது. எங்கள் குழந்தைகளை சமுதாய நோக்கம் கொண்டவர்களாக வளர்க்க, விசுவாசத்தின் தூண்களாக நிற்க, அவர்களுக்கு உறுதுணையாய் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரிய விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். அனைத்தும் ஓய்ந்தது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த வேறுபாடு களைவதற்கு இந்த மண்ணுக்கு வந்த மானிட மகனை மண்ணுக்குள்ளே வைத்தனர். மண்ணை தோண்டி அல்லவா தங்கத்தை எடுப்பர், இங்கு மண்ணை தோண்டி தங்கத்தையே புதைக்கின்றனர். அன்பை விதைத்தவருக்கு, அருளை கொடுத்தவருக்கு, வாழ்வை கொடுக்க வந்தவருக்கு, வாழ்வாக மாறியவருக்கு ஏன் இந்த கொடூரம்? வளர்கின்ற தலைமுறையை
வன்முறையை எத்தனை காலத்தான் வளர்க்கப் போகிறீர்கள்? இனிவரும் தலைமுறை இயக்கட்டும் புதுமுறை. வாழும் வரை தீமைக்கு தீயிட்டு நன்மைக்கு மாலையிட்டு பொற்காலம் பிறக்க புத்துணர்ச்சி பெறுவோம். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மாமனிதான் விண்ணின் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னையும் அழைக்கின்றார். இன்று உறவு, நாளை பிரிவு. மனிதன் வாழும் எட்டிலே என்றும் அழியா உறவு உண்டு. இறைவன் வாழும் வீட்டிலே. ஜெபம். அன்பில் சிகரமே, பிறருக்கு நல்லதை சொல்லும் அளவிற்கு எங்கள் வாழ்வும் சாவும் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசியினுடைய ஆன்மாக்கள் சகேசனுடைய இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நம்முடைய தூதமைக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அருள்மிகு மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கும் தூய் ஆவியாருக்கு மாற்றம் உண்டாவதாக. ஆண்டவரோடு இருப்பாராக. அந்த ஆசீர்வாதத்திற்காக முன்னெடுவோம்.
ஆமென்.